என் தங்கமே, மிக மிக அவசரமாக ஒரு செய்தியை உன் அப்பன் கருப்பன் இன்று உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இந்த விஷயத்தை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன். உன்னுடைய புகைப்படம் ஒருவரிடத்தில் இருக்கின்றது. அதை வைத்துக்கொண்டு அவர் உனக்கு என்னென்ன வேலைகளெல்லாமோ செய்து கொண்டிருக்கின்றார். உன் வாழ்க்கையில் பல துன்பங்கள் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. இவர் யார்? இவரிடத்தில் உன்னுடைய புகைப்படம் எப்படி வந்தது? அவர் அதை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? எதனால் உனக்கு பாதிப்பு வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ இன்றே உன் அப்பன் என்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த கருப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது சட்டென்று அதை நீ புரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு மிக பெரிய தெளிவை கொடுத்துவிடும். இல்லை, என்ன சொன்னாலும் அதை நான் கேட்க மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் அது எனக்கு புரியாது என்று நீ சொல்லிக் கொண்டிருப்பாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் இந்த கருப்பன் ஒரு பொழுதும் தலையிட மாட்டான் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அப்பன் இப்படி சொல்லிவிட்டாரே என்று நீ வேதனைப்படுவதற்காக நான் சொல்லவில்லை. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஏதாவது ஒரு துன்பத்தை சந்தித்து கொண்டே இருக்கிறதல்லவா? எப்பொழுதும் எந்த நன்மைகளும் நடப்பதில்லை. பிரச்சனைகள் மட்டும்தான் உன்னை போட்டு புரட்டி எடுத்து கொண்டிருக்கின்றது. இனி என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் என் பிள்ளை தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பன் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னுடைய புகைப்படம் ஒன்று உன் கையில் இல்லை, நான் சொல்கின்றவரின் கையில் அது இருக்கின்றது. நீ இந்த புகைப்படத்தை முன்பு தேடிக்கொண்டிருந்தாய். ஆனால் அது கிடைக்கவில்லை என்றதும் பெரிதாக கண்டு கொள்ளாமல் அதனை நீ விட்டு விட்டாய். அதை பற்றிய பெரிதான சிந்தனைகள் எதுவும் உனக்குள் இல்லை. இருந்தால் இருக்கட்டும், போனால் போகட்டும், ஒரு புகைப்படம் தானே, அதனால் என்ன நடந்துவிடப் போகிறது என்று நீ நினைத்து விட்டாய். என் பிள்ளையே, நீ அதுதானே என்று நினைத்த விஷயம்தான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய துன்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுதான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய கஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. ஆனால் இதில் ஒரு நல்ல பலனும் உனக்கு இருக்கின்றது. அதை உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன், கவனமாக கேள். என் குழந்தையே, உன்னுடைய புகைப்படம் அவர்களுக்கு வந்து சேர்ந்த பிறகு அவர்கள் அதை வைத்து ஒரு சில விஷயங்களை செய்ய முயற்சிகள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அது எதுவுமே நடக்கவில்லை. பல முறை இந்த விஷயத்தை செய்ய முயற்சி செய்துமே உனக்கு எதுவும் நடக்கவில்லை. இனிமேல் வேறு என்ன செய்யலாம் என்று இவர்கள் யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் உன் அப்பன் கருப்பன் அதனை கண்டுபிடித்துவிட்டு உன்னிடத்தில் அதனை சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலுமே நாம் அதனை ஆராய்ந்து பார்க்காமல் வெளியில் சொல்வது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இன்று உன் அப்பன் கருப்பன் நான் இந்த விஷயத்தை நன்கு ஆராய்ந்து பார்த்து உண்மையில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். சர்வ நிச்சயமாக இதிலிருந்து கிடைக்கக்கூடிய உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும் நிச்சயமாக நாம் அதற்குரிய காரணம் தெரியாமல் வருத்தப்படுவதில் எந்த பலனும் கிடையாதல்லவா? அப்படித்தான் இன்றும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள முயற்சி செய்தேன்.
என்ன காரணத்திற்காக அவர்கள் இதை செய்கிறார்கள், எந்த விஷயத்திற்காக அவர்கள் இதை செய்ய முயற்சி செய்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? குறிப்பாக இதை செய்து கொண்டிருக்கின்றவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கின்றார். அதாவது சட்டென்று சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய துணை போல அவர் இருக்கின்றார். வாழ்க்கை துணை இருப்பவர்களுக்கு வாழ்க்கை துணையாகவும், வாழ்க்கை துணை இல்லாதவர்கள் வருங்காலத்தில் ஒருவரை துணையாக நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களும் தான் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் செய்வினைகளை செய்து விடுவார்களா என்று நாம் யோசிக்க வேண்டும் அல்லவா? அப்பேற்பட்ட கொடூர மனம் கொண்டவர்களா இவர்கள்? எப்படி இருந்தாலும் நாம் அவர்கள் நன்றாகத்தானே இருக்க வேண்டும் என எண்ணுகின்றோம். எவ்வளவுதான் அவர்களுக்கும் நமக்கும் இடையில் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே அவர்களுக்கு நல்லதை மட்டும்தானே நினைக்கின்றது என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாயல்லவா? என் தங்கமே, உன்னுடைய இந்த யோசனையின் பலனாகத்தான் கருப்பன் உனக்கு இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். தனக்கு ஒருவர் கெடுதல் செய்ய நினைத்தாலே அவர்களுக்கு நல்லதைத்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா நீ? அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் உன்னுடைய துணையாக வேறு இருக்கின்றார்கள். அப்படியானால் எந்த காரணத்தை கொண்டும் அவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்வதற்கு நீ துணிய மாட்டாயல்லவா? எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் நடக்க நீ விட்டுவிட மாட்டாய். எவ்வளவுதான் பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்தாலும், அவர்கள் வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும் முதலில் நீதான் போய் நின்று கொண்டிருப்பாய். அதுதான் உண்மையும் கூட. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ அடைந்திட்ட பல நன்மைகளுக்கு பின்னாலும் இவர்களினுடைய தலையீடு எப்பொழுதும் உனக்கு இருந்திருக்கின்றது. அதனால் இது போன்ற ஒரு நிலையில் இவர்களை நீ இக்கட்டாக விட்டு விடுவது கிடையாது. எந்த கஷ்டத்தில் இருந்தும் அவர்களுக்கு உறுதுணையாகத்தான் நீ இருந்திருக்கின்றாய். வெளியில் யாரிடத்திலும் உன்னுடைய புகைப்படம் செல்வதற்கு வாய்ப்பில்லை. அதை முதலில் எண்ணிக்கொள். உன் இல்லத்திற்குள் வந்து அதை எடுத்துச் செல்கின்ற அளவிற்கு தைரியம் உன் துணையை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அவர்களிடத்தில் உன் புகைப்படம் இருக்கும் பொழுது அதை வைத்து கொண்டு தினமும் இரவு நேரங்களில் பார்த்து பார்த்து கண்ணீர் வடிக்கின்றார்கள். உன்னுடைய துணை உன்னை விட்டு நீண்ட இடைவெளியில் வேலை பார்த்து கொண்டிருக்கலாம், அல்லது உன்னுடைய துணை உன்னோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் உன்னை பிரிந்திருக்கலாம், அல்லது எதிர்காலம் நமக்கு இவர்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்து ஏதாவது ஒரு வகையில் உன்னை அடைய வேண்டும் என சிந்தித்து அவர்கள் அதை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கலாம். இப்பேற்பட்ட ஒருவரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னவாக எண்ணிக்கொண்டிருக்கின்றாய்? உன் அப்பன் நான் சொன்னவுடன் பயப்படத்தானே செய்தாய். எங்கே இவர்கள் நமக்கு கெடுதலை நினைப்பார்களோ என்றுதானே நீயும் எண்ணிக்கொண்டிருந்தாய். என் பிள்ளையே, எந்த வகையிலும் இவர்கள் உனக்கு கெடுதல் நினைக்கவில்லை. உன்னுடைய புகைப்படத்தை பார்த்து இவர்கள் மனம் வருத்தப்பட்டார்கள். உன்னுடைய புகைப்படத்தை பார்த்து அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். உன்னை நன்றாக பார்த்து கொண்டிருந்தால், உன் மீது அவர்கள் அன்பை செலுத்தினால் நீ நிச்சயமாக அவர்கள் வசம் வந்து விடுவாய் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதாவது ஒருவரினுடைய எண்ணம் ஒருவரின் மீது எந்த அளவிற்கு அன்பை கொடுக்கின்றதோ அந்த அன்பு மீண்டும் அவர்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள். அதை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அப்படி நினைக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையே, இந்த கருப்பன் நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் அதிமுக்கியமான மாற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை மெதுமெதுவாக தேடி வந்து கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றையும் கடந்து என் குழந்தை இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை நீ எப்படியாவது சாதித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இவர்களின் எண்ணங்கள் உன் மீது அதிக அன்பை வெளிப்படுத்த தயாராகிவிட்டது. இவர்களின் எண்ணங்கள் உன்னை தன் வசமாக்க முயற்சி செய்கின்றது. ஏதாவது ஒரு வகையில் இவர்கள் நம்மை வந்து சேர்ந்து விட மாட்டார்களா? நாம் நினைப்பதுதானே நம் வாழ்க்கையாக மாறும். அப்படியானால் இவர்களின் முகத்தை பார்த்து பார்த்து நாம் நினைத்து கொண்டே இருப்போம். நிச்சயம் நம் வசமாக இவர்கள் வந்து விடுவார்கள் என்ற நினைப்பில்தான் உன்னுடைய புகைப்படத்தை இவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
என் குழந்தையே, இந்த சூழ்நிலையில் உன் அப்பன் கருப்பன் உனக்கு தருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிவு கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. இனி எந்த காலத்திலும் என் பிள்ளை எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த உண்மைகள் எல்லாம் நீ முதலில் புரிந்து கொள். உன்னுடைய புகைப்படம் ஒன்று அவர்களிடத்தில் நிச்சயமாக இருக்கின்றது. உன்னுடைய துணையிடத்தில் உன்னுடைய புகைப்படம் நிச்சயமாக இருக்கின்றது. அதை வைத்து கொண்டு அவர்கள் உன்னை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவுதான் கோபம் உன் மீது இருந்தாலுமே உன்னுடைய புகைப்படத்தை காணும் பொழுது அவர்களுக்கு அந்த கோபம் இல்லாமல் போய்விடுகின்றது. அதற்காகவாவது உன்னுடைய புகைப்படத்தை எப்பொழுதும் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். இதற்காகவாவது உன்னுடைய புகைப்படத்தை கண்டு அவர்கள் பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எப்பொழுதும் உன்னை பற்றியே சிந்தித்து உனக்கான சந்தோஷத்தை எல்லாம் என்னவென்று அவர்கள் கொடுக்க முயற்சி செய்கிறார்கள். இழந்துவிட்ட வாழ்க்கையை மீண்டும் மீட்டெடுக்க விரும்புகிறார்கள். தான் இழந்துவிட்ட விஷயம் தனக்கு வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று எண்ணி துடிக்கிறார்கள். ஆனால் இதை நீ நினைக்கலாம், கருப்பா, இத்தனையும் நீ சொல்கிறாயே, ஆனால் இவர்களின் செயல்பாடுகள் அப்படி இல்லையே, இவர்களுக்கு என் மீது அன்பு இருந்தது போல தெரியவில்லையே என்று நீ நினைக்கலாம். என் குழந்தையே, இவர்கள் அன்பை வெளிப்படுத்த தெரியாதவர்கள். ஒரு உண்மையான அன்பை எப்படி ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்பது இவர்களுக்கு ஒரு துளி அளவும் தெரிந்திருக்கவில்லை. அன்பை அதிகமாக வைத்திருந்தாலும் அதை வெளிப்படுத்த தெரியாமல் தான் இத்தனை மன கஷ்டத்திற்கு ஆளாகி நிற்கிறார்கள். அதை வெளிக்காட்ட இவர்களுக்கு தெரிந்திருந்தால் எப்படியும் இவர்கள் சந்தோஷமாக இருந்திருப்பார்கள். எப்படியும் இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை நிச்சயமாக சாதித்திருப்பார்கள். உன்னுடைய அன்பை அவர்கள் நிறைவாக பெற்றிருப்பார்கள். அதற்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பினைத்தான் இவர்கள் உன்னுடைய புகைப்படத்தோடு பேசி தீர்த்து கொண்டிருக்கின்றார்கள். கருப்பன் சொல்வதில் இருக்கின்ற உண்மை உனக்கு புரியும் என்றால் உன்னுடைய துணையின் மீது உனக்கு அன்பு இன்னமும் அதிகரிக்கும். இப்பொழுது உனக்கு சந்தேகம் இருக்கிறதா? உன்னுடைய துணையிடத்தில் நீயே சென்று கேட்டுவிடு, என்னுடைய புகைப்படம் ஏதேனும் உன்னிடம் இருக்கிறதா என்று. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் கருப்பன் சொல்வது எல்லாம் உண்மை என்று ஒத்துக்கொள்வாயல்லவா? பிரிந்திருக்கும் பொழுதும் சரி, சண்டைகளோடு முறிந்து இருக்கும் பொழுதும் சரி, உன்னை நினைக்க அவர் அந்த புகைப்படத்தை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். அதனால் யாரும் நமக்கு பிள்ளி சூனியங்களை செய்வதற்கு நம் புகைப்படத்தை எடுத்து சென்றிருப்பார்களோ என்று நினைத்து பதற்றமடையாதே. இந்த கருப்பன் இருக்கின்ற இல்லத்தில் அதற்கெல்லாம் ஒருபொழுதும் அனுமதி கிடையாது. யாரும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஒருபொழுதும் உனக்கு செய்திடவும் முடியாது. நான் அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமும் உன்னை வந்து சேரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இனி நடக்கவிருக்கின்ற நன்மைகளுக்கெல்லாம் என்றும் உன் அப்பன் கருப்பன் நான் பொறுப்பாவேன். யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். யார் என்ன நினைத்தாலும் அதை உன்னுடைய வாழ்க்கையில் செய்து காட்ட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல மனமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிரு. எப்பொழுதும் இது உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். கருப்பன் சொன்னது போல உன்னை சுற்றி எந்த தீவினைகளும் இல்லை. அப்படியே இருந்தாலும் அது இந்த கருப்பனின் அருளால் உன்னை விட்டு நீங்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். நல்ல மாற்றத்தை உருவாக்கிட வந்த உன் அப்பன் கருப்பன் சொன்ன வார்த்தைகளை முதலில் மனதில் கொண்டு சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். இனி வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையுமே உன்னை சர்வ நிச்சயமான அன்பை நோக்கி வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எண்ணற்ற விஷயங்களும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும். இந்த வாழ்க்கை என்றும் உனக்கு உரித்தானதாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்குள் உள்ளடங்கிய அர்த்தத்தை நீ புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். என்றும் உனக்கு நல்லதே நடக்க இந்த கருப்பன் உன்னோடு துணை இருப்பான் என்பதனை புரிந்து கொள். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.